Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல நம்ம chapter 4 unit exercise ஓட question number 5 and 6 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபிஃப்த்து சம் பாருங்க. 2 trains leave a railway station at the same time. ஸோ இப்போ இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சேம் டைமில் 2 ட்ரெயின் போகுது. T1 T2ன்னு 2 ட்ரெயின் போகுது. த ஃபஸ்ட் ட்ரெயின் ட்ராவல்ஸ் டியூ வெஸ்ட். நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன். டியூ அப்படின்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு அர்த்தம், அதாவது நேராக போகுதுன்னு அர்த்தம். வெஸ்ட்டுனா வெஸ்ட்டில் தான் போகும், லைட்டாக இப்படி கிராஸாக சவுத் வெஸ்ட்டில் இல்லை இப்படி கிராஸாக நார்த் வெஸ்ட்டில் அப்படிலாம் போகாது. ஸோ டியூன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் ட்ரெயின் 1 போகுது அண்ட் டியூ நார்த் டைரக்ஷனில் ட்ரெயின் 2, அதாவது T2ன்றது நார்த்லேயும் T1 அப்படின்றது வெஸ்ட்லேயும் போகுது. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தம் 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பித்தாகரஸ் தியரம், பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே பித்தாகரஸ் தியரம் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சம் சால்வ் பண்ண யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைமோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருக்கோம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்றது ஸ்பீட். ஓகே, பட் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்க போகிறது என்னது, டிஸ்டன்ஸ். பிகாஸ் டைமையும் ஸ்பீடையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, பித்தாகரஸ் தியரமுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 20 km/h. அப்போது இந்த T1 அப்படின்ற ட்ரெயின் நம்மளுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, ஸ்பீடு வந்து 20 km/h. அண்டு செகண்ட் ட்ரெயின் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, 30 km/h. ஆஃப்டர் 2 hours வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்போது இந்த 2 ட்ரெயினுமே என்ன பண்ணுது, 2 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ டைம் வந்து சேம் தான். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் 1, ஓகேவா, நான் D1ன்னு எழுதிக்கிறேன். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரெயின் 1 இதோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்டூ டைம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 20 × 2, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீட் வந்து நம்மளுக்கு 20 km அண்ட் டைம் வந்து 2 hours. ஸோ km/h ஹவரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எவ்வளோ, 40 km ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன, இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெஸ்ட் டைரக்ஷனில் 40 km வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த சைட் கண்டுபிடிப்போமா, டிஸ்டன்ஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ட்ரெயின் 2ஓட டிஸ்டன்ஸ். இதோட ஸ்பீட் நம்மளுக்கு என்ன, 13 தெரியும் அண்ட் டைம் வந்து 2 hours. அப்போது 30 × 2 அப்படின்னா 60 km. இது ட்ராவல் பண்ணது எவ்வளோ, 60 km ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 40, இது 60 அண்ட் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன் என்ன அர்த்தம், இது 90 டிகிரின்னு தெரியும். ஸோ அப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம், பை பித்தாகரஸ் தியரம். நம்மளுக்கு என்ன தெரியும், AC² இஸ் ஈக்குவல் டு AB² ப்ளஸ் BC². ஸோ இப்போ நம்ம AC தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் AB நம்மளுக்கு என்ன தெரியும், 40² ப்ளஸ் 60². ஓகே, ஸோ 40 அப்படின்றது என்ன அர்த்தம், 4² வந்து 16. ஸோ 1600 ப்ளஸ் 6 வந்து 36. 6 6 are 36. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 6ம் 6ம் 12, பேலன்ஸ் 1, ஸோ 5. ஓகே, ஸோ அப்போ AC² வந்து 5200 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5200 இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 × 100 அப்படின்னு எழுதலாமா. அப்போது 100 வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 10 வந்துடும். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். பட் 52ன்றது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுமா, நல்ல மேக்ஸ் தெரிகிறவங்களுக்கு 13 4s are 52 அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 52க்கு வந்து LCM எடுங்க, 2 டைம்ஸ் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் 4 பேலன்ஸ் 1, ஸோ 26. அகைன் 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 13 கிடச்சிருச்சா. ஸோ இப்போ நம்மளுக்கு இது உள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 13 அப்படின்னு இருக்குது. அப்போ ரூட்லேருந்து 4ல் 1 வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 20√13. ஸோ அப்போது நம்மளுடைய இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 trains from this point to this point total நம்மளுக்கு என்ன இருக்குது, 20√13 km. ஸோ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 6th சம் பாருங்க. D is the midpoint of the side BC and AE perpendicular to BC. அப்போ என்ன அர்த்தம், AE ஏலேருந்து ஒரு லைன் நீங்கள் ஈக்கு வந்து பெர்பெண்டிகுலராக வரைகிறீங்க, அது வந்து என்னது BCன்ற சைடில் இருக்குது. அண்ட் இந்த பெர்பெண்டிகுலர் இல்லாமல் Dன்ற ஒரு பாயிண்ட் வந்து BCயோட மிட் பாயிண்ட்டாக இருக்குது.
சப்போஸ் பிசி வந்து 10 அப்படின்னா அப்போ டீன்ற பாயிண்ட் என்ன இருக்குது, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 வர்ற மாதிரி வந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் வேறு பெர்பெண்டிகுலர் வேறு, ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு நம்ம இந்த மூணுத்தையும் வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், பிசி ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், டோட்டலாக வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிசி முழுசாக வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு பி. அப்போது இந்த ஏசி இருக்கு இல்லையா, இது மட்டும் என்னது நம்மளுக்கு பி. ஸோ ஏசின்றது பி அண்ட் ஏபி வந்து சி. ஸோ ஏபி வந்து சின்னு கொடுத்துட்டாங்க. தென் இடி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ். அதாவது இந்த இலேருந்து இந்த டி வரைக்கும் இருக்கிறது எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஏடி அப்படின்றது வந்து பி. ஸோ அப்போ ஏடின்றது பி, தென் ஏஇன்றது ஹெச். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த 4 ஹைட்ஸ் வருது இல்லையா சைட்ஸு, இந்த 4 கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த டோட்டல் பிசி கொடுத்துட்டு இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம நல்லா நோட் பண்ணணும், டி அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிசி வந்து இந்த மிட் பாயிண்ட் கரெக்டாக உடையுமா, அப்போ என்ன ஆகும், இந்த டிசி அதாவது இந்த சிடின்றது வந்து a/2. ஏன்னா மொத்தமாக ஏனா இந்த பிடின்றது அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் பிடின்றது ஒரு a/2 அண்ட் டிசின்றது ஒரு a/2. ஒரு ஏ வந்து ரெண்டாக பிரிக்குது, அதான் மிட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே ஒரு a/2 இங்கே ஒரு a/2, அதில் எந்த டவுட்டும் இல்லை, கரெக்டாக. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து தெரியலை, அதாவது இந்த 4ம் தெரியுது, டிசி என்னன்னு தெரியுது, இடி என்னன்னு தெரியுது. நமக்கு தெரியாத ஒரே விஷயம் என்ன, இந்த பிஇ மட்டும்தான். அப்போ இந்த பிஇயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பிடி வந்து a/2 அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் a/2 அப்படின்னா, அண்ட் இடின்றது எக்ஸ், கரெக்டாக. இப்போ இந்த டோட்டல் a/2ல் இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பிஇ கிடைக்கும், கரெக்டாக பாருங்கள். அதாவது வந்து பிஇ அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிடி இந்த டோட்டல் பிடி மைனஸ் இடி, கரெக்டா. ஸோ மைனஸ் இடி போட்டாச்சு. இப்போ பிடி என்ன நம்மளுக்கு தெரியும், பிடின்றது வந்து a/2 மைனஸ் இடி என்னது எக்ஸ், கரெக்டா. ஸோ நம்ம பாருங்கள் எப்படி எடுத்திருக்கோம், இந்த பிஇ அப்படின்றது a/2 மைனஸ் எக்ஸ், ஓகேவா. இதை வந்து a மைனஸ் 2x/2 எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓகே, இப்போ நம்ம பிஇயும் தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இது ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக வந்து, அதாவது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் வந்து ரைட் ஆங்கிள், கரெக்டாக. அதாவது இந்த ஏஇ அப்படின்றது ரைட் ஆங்கிள், இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ரைட் ஆங்கிள். அப்போது இதில் மொத்தம் எத்தனை ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அதாவது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்கள். ஏஇபி ஒரு ட்ரையாங்கிளா, அடுத்து ஏஇடி, நான் சொல்கிறது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் மட்டும் சொல்கிறேன். ஏஇபி 1, ஏஇடி 2, அடுத்து ஏஇசி 3. இது 3 வந்து என்னது நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது இல்லாமல் ஏபிசி 1 ஏடிசி 1 அதெல்லாம் போகலாம். பட் நமக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வேணும். அண்ட் மோரோவர் என்ன நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், பிகாஸ் இங்கே ஸ்கொயர்ஸாக இருக்குது. அப்போ ஸ்கொயர்ஸ் வரணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஸ்கொயர்ஸ் கிடைக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் எந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு இல்லையா ஏஇடி, இந்த பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் பாருங்கள் நல்லா கவனிங்க, இன் ட்ரையாங்கிள் ஏஇடி என்னென்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏஇடி இது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஈன்றது பெர்பெண்டிகுலர், ஓகே. ஈன்றது பெர்பெண்டிகுலர்ன்றதுனால இது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன எழுதலாம், ஆக்சுவலி இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் ஹைபாட்னியூஸ், கரெக்டாக. அப்போ பி ஸ்கொயர் அப்படின்றது என்ன, ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டாக. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி வந்தது, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பித்தாகரஸ் தியரம் மூலியமாக நம்ம வந்து இதை எழுதிட்டோம், ஓகே. இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பை பித்தாகரஸ் தியரம் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ மொத்தம் நம்ம 2 விஷயம் எடுத்திருக்கோம். பிஇயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அடுத்தது இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இது ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ பியும் பியும் வர்ற மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள்,
இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது. ஆனால் என்ன நம்மளுக்கு இல்லை, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. அதாவது ஏடிசின்ற ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, ஏஇசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏன் இது எடுத்துக்கிறோம், நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டா ஹெச்சும் எக்ஸும் நமக்கு வருமா? அப்போ ஹெச்சும் எக்ஸும் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துக்கலாம். பியை வந்து தானாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏஇசி. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஇசியில் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் என்னென்ன வருது பாருங்கள். இதுதான் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குதா ஹைப்போட்னியூஸ். அப்போ ஹைப்போட்னியூஸ் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இசி ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ ஏஇ ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம் நம்மளுக்கு, ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இசி. இசின்றது என்ன அர்த்தம், இது வரைக்கும் எக்ஸு, இது வந்து a/2. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் அப்படின்றது என்ன அர்த்தம், a/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், பி ஸ்கொயர்னு தெரியுமா? ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே இருக்கிறது வர்றதுனால நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ 2க்கு 2 கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ என்ன ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. இது என்னது, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம ஃபஸ்ட்டு 1 ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம செகண்ட் 1 ப்ரூஃப் பண்ணுவோமா? செகண்ட் 1ல் என்ன இருக்குது, சி இருக்குது, பி இருக்குது. பி வர வைக்கிறது ரொம்ப சிம்பிள், ஏன்னா இது ரெண்டு ஜாயின் பண்ணால் பி தானாக வந்துடும். இப்போ நம்ம என்ன எடுக்கணும், சி எடுக்கணும். அப்போ சியை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் பாருங்கள், செகண்ட் 1ல் சின்றது என்ன எடுத்து, ஏபி. அப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இந்த ஏபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது கிடைச்சிடுமா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள், ஏபிஇ, அதாவது ஏஇபி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏஇபி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்னியூஸ். அப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்மளுக்கு என்ன வரும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னன்னு சொன்னோம், இதுக்காக தான் நம்ம இந்த பிஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பிகாஸ் ஏஇபி நீங்கள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி எடுக்கிறீங்கன்னா பிஇ தெரியணும். பிஇ என்னது, a/2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். கிடச்சிருச்சா? ஸோ இப்போ உள்ளே எழுதுங்க, a/2 அப்படின்றது என்ன பண்ணுவோம், இதுதான் வந்து நம்மளுடைய a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. ஓகே, மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிற பாருங்கள், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் பை 4, 2க்கு 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2ax ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹெச் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்னென்னு எழுதலாம், ஆஸ் யூஷுவல் நம்ம பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், இதையும் சேர்த்து பி ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 வராது, 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் ஏஎக்ஸ் தான். ஸோ மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ என்னாச்சு, இந்த 1 and 2 இந்த ரெண்டு கேஸுமே நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? எவ்வளோ சிம்பிள். நம்ம ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇபி, அதாவது 90 டிகிரி இருக்கிற மாதிரி அந்த ட்ரையாங்கிள் எடுத்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் 1 எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். இந்த தேர்ட் 1 பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன், அதாவது இது 2 இது 3ன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, பி ஸ்கொயர் இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்களா? அப்போ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், நம்மளுடைய தேர்ட் 1 டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் அது எப்படி டிரைவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ தேர்ட் 1ல் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா, எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணுவோம், ஆர்ஹெச்எஸ் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ
இப்போ எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்டெப் அதை அப்படியே எழுதி காமிக்கிறேன். பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 4. ஸோ இப்போ இது என்ன ஆகும், பி ஸ்கொயரும் சேர்ந்தா 2p ஸ்கொயர் ஆகுமா. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் ஏஎக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஏஎக்ஸ் இருக்குது, அண்ட் இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வருமா. அப்போ இந்த 2வையும் 4ஐயும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2p ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்ட அந்த தேர்ட் ஒன்று என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம், இந்த பியை கண்டுபிடிச்சோம், ட்ரையாங்கிளை பிரித்தோம். எந்த மாதிரி பிரித்தோம், நம்மளுக்கு இந்த சைடு என்ன வேணுமோ அந்த ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு தேர்ட் ஒன்ல ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதானா. ஸோ இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னுடைய இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.